நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்ல நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். யூடியூப் பாதையில் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம அதை பற்றி அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான பார்ட் டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியில் பார்த்துருப்பீங்க, ஒரு பிளாக் பார் வந்து அதாவது சட்டுருமாங்க, பிளாக் சட்டர் மாதிரி அது வந்து ஓப்பன் ஆகும்போது பின்னாடி போட்டால் வரும். ஸோ நீங்கள் ப்ரீவியில் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி எடிட் பண்ணால் சிம்பிளாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது அலைட் மோஷன் அப்போ தான் மேக் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஈஸியாக சூப்பராக இருந்துச்சு. அதான் அந்த எடிட் போட்டுருக்கேன். எடிட் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் ப்ரீவியில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஷார்ட் வீடியோலாம் டிரான்சாக்ஷன் மேக் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் போட்டெல்லாம் வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோவை அப்டேட் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பார்த்தீங்கனாலே போதும், நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணலாம். ரொம்ப ஈஸியானதான். ஸோ இதோட XML லிங்கும் ஒரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சோன்னா நீங்கள் மறக்காமல் வேணுங்கிறவங்க டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவள் டுட்டரில் பார்த்து கற்றுக்கிறவங்க டுட்டரில் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ டுட்டரில் தேவையில்ல, XML பார்க்குறவங்க XML கற்றுக்கோங்க, டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் சாய்ஸ் தான். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போகிற மாதிரி நீங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணி பார்த்தாலும் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுக்கு ரொம்ப செட் பண்ணிங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோ தர நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ வந்து அலைட் மோஷனில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு போட்டோ இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதாவது 16:9 அந்த ரேஷியோவில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி ஒரு போட்டோ இம்போர்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ ஒரு போட்டோ வச்சு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் வந்து அந்த XML கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அந்த போட்டோ பற்றி நீங்கள் அதே மாதிரி கற்றுக்கலாம். ரொம்ப சிம்பிளான. ஸோ ஒரு போட்டோ இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கீழே ப்ளஸ் தான் எங்களுக்கு அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கேப் இருக்கும், ஒரு ஸ்கொயர் ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப் ஆட் பண்ணி எடிட் ஷேப் போங்க. எடிட் ஷேப் வந்து சைஸ் வந்து X வந்து ஒரு ஃபுல்லாக 1000 கிட்ட கொண்டு போயிருங்க. ஒய் எவ்வளோ செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எவ்வளோ செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 272 272 இந்த வேலையை தான் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெண்டுமே சென்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது மேலே உள்ள சட்டரும் கீழே உள்ள சட்டரும் கரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ 272 இந்த ரேஷியோ தான். இதுக்கு மேலே ஏற்றாதீங்க, கொஞ்சம் அச்சஸ் வேல்யூ வந்து மிஸ் ஆயிரும். ஸோ 272 வச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அந்த 16:9 இந்த ரேஷியோக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த கலரை வந்து பிளாக்காக மாற்றிக்கோங்க. ஸோ கலரை பிளாக்காக மாற்றிட்டு எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுருங்க. அதாவது மேலே கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே அந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டே விட்டுருங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த டூரேஷன் வந்து இவ்வளோ தேவையில்லை. நான் என்ன பண்ண பார்த்தோம், 20 செகண்ட் தான் எனக்கு தேவை. ஸோ சட்டை வந்து இவ்வளோ செகண்டில் வந்துட்டு போனாலே போதும், 20 செகண்ட். ஸோ இவ்வளோ தான் தேவை, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சட்டை எனக்கு போதுமானதான். இதுக்கப்புறம் ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போங்க. அதில் போயிட்டுனா ஸ்டார்டிங் ஒரு கேனிஷன், எண்டிங்கில் ஒரு கேனிஷன். அதாவது ஸ்டார்டிங் ஒரு கேனிஷன், எண்டிங்கில் ஒரு கேனிஷன். ஸோ எண்டிங்கில் வேலையை அதாவது என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேப் வந்து அப்படியே மறையிற மாதிரி கீழே இருந்து மேலே கொண்டு போயிருங்க ஃபுல்லாக. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அப்படியே இருக்கட்டும், எண்டிங்கில் வந்து இந்த அப்படியே ஃபுல்லாக மறைச்சிருங்க, மேலே கொண்டு போயிருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே போகிற மாதிரி இருக்கா. இதே மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கிராப் ஆட் பண்ணோம். அப்போ நம்ம அந்த எஃபெக்ட் கிடைக்கும். அது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, சைடில் அந்த கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதாவது கரும்பு மக்கள் அதை ஆட் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த இதை வந்து இப்படி செட் பண்ணிக்கோங்க. நான் ஒன்று பீரியடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி தெரியும். ஸோ இந்த எஃபெக்ட் வச்சா தான் அந்த நம்ம ஷேப் வந்து நல்லா பெர்ஃபெக்டாக போகும். ஸோ நீங்கள் பீரியட்லேயே நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எஃபெக்ட் தான் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் தான் வேணும். ஸோ இதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு செட் பண்ணோம்னா XML லிங்கில் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தது அவ்வளோதான். இப்படி விட்டுருங்க. அதை விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி பக்ஸமாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணி இந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு லேயர் டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் லேயர் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண மூணு போய்ட்டு கீழே வந்து இது சென்டராக செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து சென்டராக செட் பண்ணிவிட்டு செகண்ட் கீழே வந்து இதை கீழே இறக்கிடுங்க. ஸோ ஃபுல்லாக என்ன கேள்னா கீழே இறக்கிடுங்க. ஸோ அதை கீழே மறைக்க போகிறோம். இப்போ அது வந்து கீழே இருந்து மேலே போச்சு, இது மேலே இருந்து கீழே வருது. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா வச்சுருவோம் கீழே ரெண்டு செட்டு சேர்ந்துச்சா. ஸோ நான் இதுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த சென்டரை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருந்த சட்டரை போகிறது பர்ஃபெக்டாக வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த சட்டரை அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அப்படி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வந்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பிளாக் பார் ஓப்பன் ட்ரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ ஈஸியாக நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படியே விட்டால் எடிட் பண்ண வராது. நீ இப்படியில் பார்த்து எஃபெக்ட் கிடச்சிருக்காது. ஸோ நம்ம பேக்ரவுண்ட் வந்து ஒரு எஃபெக்ட் அனுப்புகிறோம். அதாவது பேக்ரவுண்ட் இமேஜுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் போங்க. ஆடப்பட்டு போயிட்டுனா பல்சேஷன் இருக்கும். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டுனா பல்சேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அது ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 0.10 வச்சுக்கோங்க. ஸோ 0.10 வச்சுட்டு ஸ்ட்ரிங் வந்து 1.00 செட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரோவுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, க்ரோவில் தான் நம்ம கீனிஷன் அனுப்புகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு கீனிஷனு, ஸோ அதாவது ஒரு மிடில் ஒரு கீனிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து எண்டிங்கில் ஒரு கீனிஷன். ஸோ 3 கீனிஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு கீனிஷன், மிடில் ஒரு கீனிஷன், எண்டிங்கில் ஒரு கீனிஷன். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ எவ்வளோ செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1 செட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் கீனிஷன் வேல்யூ செட் பண்ணிங்கன்னா 1.36 இல்லை 40 செட் பண்ணிக்கோங்க. 1.38 செட் பண்ணி 7 செட் பண்ணிக்கோங்க போதும். 1.37. ஸோ எண்டிங் போய்ட்டு ஃபுல்லாக 0 பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0 வந்துட்டு போகிறது. ஸோ இப்போ நம்ம வந்து கர்வ் ஆட் பண்ண போகிறோம் இதுக்கும். ஸோ அந்த கிராப் பார்த்தீங்களா, டாப்பை கிளிக் பண்ணிவிட்டு கீனிஷனில் போய்ட்டு இந்த கர்வ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது ஸ்பீடாக வந்துட்டு போகிற மாதிரி இந்த இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அந்த கர்வை காப்பி பண்ணிட்டு அடுத்த கீனிஷன் நடுவுலையும் பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ பேஸ்ட் கர்வ் கொடுத்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா 0 அந்த எஃபெக்ட் வந்து போகிறது. ஸோ உங்களுக்கு ஸ்பீடாக வந்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதேமாதிரி தான்
இதுக்கப்புறம் நான் சிம்பிளாக 1 பண்ணிக்கலாம் அந்த இது சட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படியே பேக்ரவுண்டில் தொடர்ந்து இமேஜ் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வந்துருக்கும் இந்த லேயர். ஸோ இதுக்கப்புறம் நான் ரெண்டாவது சொல்லி காமிச்சிடுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இன்னொரு இமேஜ் இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணிட்டு எவ்வளோ டூரேஷன் வருமோ கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த 2 லேயர் இருக்குது பார்த்தீங்களா, ஷேப் லேயர், அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ காப்பி லேயர் கொடுத்துட்டு இந்த இமேஜ் ஸ்டார்டிங்கில் போய்க்கோங்க. ஸ்டார்டிங்கில் போய்ட்டு 2 பேஸ் லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ் லேயர் போய்ட்டு அந்த எஃபெக்ட்டை இப்போ ஃபஸ்ட் இமேஜில் ஆட் பண்ணும் இதில் பேக்ரவுண்டில் எஃபெக்ட்டு, அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த செகண்ட் இமேஜ்லையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த இதை வந்துட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஸ்பீடாக வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு எடிட் பண்ண தெரியலனா நீங்கள் வந்து XML லிங்க் இருக்கும் கீழே யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டுட்டோரியல் ஈஸி தான், கற்றுக்கலாம். ஸோ அப்படி இல்லாதவங்க XML இருக்கும். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புரிஞ்சுன்னா கீழே லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன். ஹேவ் எ நைஸ் டே. பை பாய்.